நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒரு காலத்துல கேட்டிருப்போம். இப்பவுமே ஒரு சில இடத்துல நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தாலுமே நம்ம ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோமா அப்படின்னா கிடையாது. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம ஹெல்த்துக்காக என்ன பண்றோம், இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒரு காலகட்டத்தில் காலையில எந்திரிப்போம், பழைய சோறு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவாடு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது 90 வயசு வரை 103 வயசு வரைக்குமே நம்ம இருந்தோம். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன திங்க் பண்றோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே இட்லி, அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு, நூடுல்ஸு இந்த மாதிரி சாப்பிடுறோம். 60 வயசு நம்ம தாண்ட மாட்டோம். அதே மாதிரி இப்போ உள்ள குழந்தைங்க, பிறக்குத குழந்தைங்களுக்குமே ஒரு சில டிசீஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறையை மாற்றணும். அது பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்ம பிறந்துட்டோம், நம்ம வாழும்போது இந்த சொசைட்டிக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்றோம், அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா பணம், பொருள், செல்வம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா இந்த சொசைட்டி மட்டும் இல்ல, நம்ம கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட நல்லா பொருள் இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நமக்கு ஒரு நோய் வருது, சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், அவனுக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலுமே அவன் அனுபவிக்கக்கூடிய ஹெல்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீப்பா பேசுவாங்க. ஸோ வாழும் போதே நம்ம ஹெல்த்தை நல்லா பராமரிக்கணும். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். திங்க் பண்ணி பாருங்க.